அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தலை சிறந்த வங்காள நடிகர் இயக்குனர் உத்தம் குமார் அவருடைய பிறந்த தினம் இன்று செப்டம்பர் 3ஆம் தேதி. இவர் கொல்கத்தாவில் பிறந்தவர் 1926ஆம் ஆண்டு. உத்தம் சிங் வேறு, உத்தம் குமார் வேறு என்பதை நீங்கள் பகுத்து ஆய்ந்து தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உத்தம் சிங்கை பற்றி நீங்கள் தேடி பார்த்துக்கங்க. இது உத்தம் குமார் நம்ம இன்னைக்கு பார்க்குறது செப்டம்பர் 3 இந்த நன்னாளாம் பொன்னாள் புதன்கிழமை. தலை சிறந்த வங்காள நடிகராக இருந்திருக்கிறாரு, இயக்குனராக இருந்திருக்கிறாரு, தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார், ஆக்டர், டைரக்டர், தென் ப்ரொடியூசர். இந்த மூன்றுமா இருந்திருக்கிறாரு ஆங்கிலத்தில். 1926ஆம் ஆண்டு பிறந்தவர். இவரது இயற்பெயர் அருண்குமார். தெற்கு புறநகர் பள்ளியில் பயின்ற பின் படிப்பை பாதியிலேயே விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதால் கொல்கத்தா துறைமுகத்தில் குமஸ்தா வேலையில் சேர்ந்தார். இந்த காலகட்டத்தில் அமெச்சூர் நாடக குழுக்களில் இணைந்து நடித்து வந்தார். கூட்டு குடும்பமாக வாழ்ந்த இவரது குடும்பம் சொந்தமாக சுக்ருத் சமாஜ் என்ற நாடக குழுவை அமைத்து பல நாடகங்களை நடத்தி வந்தது. 1948 முதலாக திருஷ்டிதன் என்ற வங்க படத்தில் நடித்தார். தொடர்ந்து 4 திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறார். ஆனால் இவர் நடித்த அத்தனை படங்களும் தோல்வியை தழுவின. சினிமா துறையில் இவர் துரதிர்ஷ்ட நடிகர் என்று முத்திரை குத்தப்பட்டார். அந்த காலகட்டங்களில் தன் பெயரை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருந்தார். இறுதியில் உத்தம் குமார் என்ற பெயரை நிரந்தரமாக வைத்துக் கொண்டார். எம்பி ஸ்டுடியோவின் தொடர்பு கிடைத்தது. பாசு பரிவார் என்ற திரைப்படத்தில் நடித்தார். அது ஓரளவுக்கு இவருக்கு பெயர் வாங்கி தந்தது. 1953 வெளிவந்த சரே சத்தர் திரைப்படமும் 1954 வெளிவந்த அக்னி பரீக்ஷா படமும் மாபெரும் வெற்றி பெற்றன. புகழ்பெற்ற இணையாக பேசப்பட்ட உத்தம் குமார் மற்றும் சுசித்ரா ஜென் ஜோடியின் வெற்றி பயணம் தொடங்கியது. இவர்கள் நடித்த சப்தபதி, கிரகப்பிரவேஷ் மற்றும் ஷில்பி, ஜீவன் திருஷ்ணா ஆகிய திரைப்படங்கள் குறிப்பிடத்தக்கவை. ஏறக்குறைய 20 வருடங்கள் 30 திரைப்படங்களில் இவர்கள் இணைந்து நடித்திருக்கிறார்கள். இதில் பெரும்பாலானவை வெற்றி படங்கள். வங்காள திரையுலகை உயர்த்தியவர் என்று புகழப்பட்டார். முரண்பாடுகளின் மொத்த உருவம் பாருங்க. வாழ்க்கையில் முதல்ல இவரை வெறுக்கிறாங்க. இவரை துரதிர்ஷ்டமான நடிகர்னு சொல்லி ஒரு பின்னடைவான வார்த்தைகளில் திட்டுறாங்க. ஆனால் அதையெல்லாம் தவிடு